Hello students, this is Iqbal. Exercise 6.1 ல 9th sum பார்க்க போறோம். இது first subdivision பாருங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா if sin theta plus cos theta equal to p, secant theta plus cosecant theta is equal to q, then prove that q into p square minus 1 equal to 2p அப்படின்னு prove பண்ண சொல்றாங்க. ஸோ இங்கே p q கொடுத்துட்டாங்க. இது அப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். சரி நம்ம பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம LHS எடுத்துக்கலாம். LHS equal to என்ன கொடுத்துருக்காங்க இங்கே q into p square minus 1, q into p square minus 1. ஓகே, இங்கே q என்ன இருக்குது பாருங்கள், secant theta plus cosecant thetaன்னு இருக்குது. இப்போ secant theta plus cosecant thetaவை அப்படியே எடுத்துக்கலாம். into p square minus 1, p equal to என்ன sin theta plus cos thetaவா, அப்போ p square அப்படின்னா sin theta plus cos theta whole square தான் போடணும், சரியா? அப்புறமா minus 1, இந்த minus 1 அப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ 2pனா sin theta cos theta வரணும், ஓகேவா? ஓகே, அப்போ நான் secant cosecantலாம் இங்கே வேலை இல்லை. அப்போ secant theta cosecant thetaவை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் secant theta அப்படின்றது reciprocal of cos theta அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமா? அந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே secant thetaக்கு பதிலாக 1 by cos theta அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி cosecant thetaக்கு பதிலாக 1 by sin thetaன்னு எழுதிக்கலாம். cosecant thetaக்கு பதிலாக 1 by sin theta. ஸோ இங்கே தான் அப்படி மாற்ற போகிறோம். அப்போ secant thetaக்கு பதிலாக 1 by cos theta, cosecant thetaக்கு பதிலாக 1 by sin theta. இங்கே a plus b whole square ஃபார்முலா, a plus b whole square ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். என்ன a plus b whole square ஃபார்முலா என்ன வரும், a square plus b square plus 2ab. இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ a ஸ்கொயர் அப்படின்னா என்ன வருங்க, sin ஸ்கொயர் தீட்டா வருமா, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர்னா cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab, 2 sin தீட்டா cos தீட்டா மைனஸ் 1. இது அப்படியே இருக்கட்டும், புரியுதா? இது அப்படியே போட்டாச்சு. ஓகே, இங்கே எல்சிஎம் எடுக்கலாம். 1 into sin தீட்டா என்ன வரும், sin தீட்டாவா, sin தீட்டா plus cos theta into 1 cos theta வா by sin theta cos theta. இது அப்படியே வந்துடும், sin theta cos theta. இங்கே நம்மளுக்கு தெரியும் sin square theta plus cos square theta வந்து 1 plus இது அப்படியே இருக்கட்டும் 2 sin theta cos theta minus 1. இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆயிடும், கேன்சல் ஆகிடுமா? அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ் 1 இந்த மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது அதை மட்டும் எழுதுங்க, ஆன்சர் வந்துடும். sin theta plus cos theta by sin theta cos theta into 2 sin theta cos theta. sin theta cos theta cancelled. அப்போ இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க, மிச்சம் என்ன இருக்குது, sin theta plus cos theta. இங்கே 2 அப்படி இருக்கட்டும். sin theta plus cos theta அப்படிங்கிறது என்ன பாருங்கள் கொஸ்டினில், p. ஓகேவா, 2pனா ப்ரூவ் பண்ணோம், நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு 2p வந்துருச்சா? இதுக்கு பதிலாக p அப்படின்னு போட்டுக்கலாம், ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, sin theta into 1 plus sin square theta equal to cos square theta கொடுத்துருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரி, நல்லா கவனிச்சிங்கன்னா இதுக்கு ரெண்டுலேயும் பாருங்கள், இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே சைன் தீட்டாவெலாம் இருக்குது, இங்கே என்ன இல்லை, சைன் தீட்டாவே இல்லை, எல்லாமே என்ன ஆகிடுச்சு, காஸ் தீட்டாவாக மட்டும்தான் இருக்குது.
அப்போ நம்ம இதை எடுத்து sin தீட்டாவை ஃபுல்லாக cos தீட்டாவை கன்வெர்ட் பண்ணி போட்டோம்னாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? அப்போ நம்ம given எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க இங்கே sin தீட்டா இன்ட்டு 1 + sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் தீட்டா. இது அப்படியே எடுத்துக்குவோம். சரியா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ஸ்கொயர் பண்ணால் இந்த sin தீட்டா என்ன மாறிடும். ஏன் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா இந்த sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியுங்க 1 - cos ஸ்கொயர் தீட்டான்னு போட முடியும். ஸோ அதனால தான் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுங்க sin ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். இது 1 + sin ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயராக மாறிடும். 1 + sin ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இது cos பவர் 4 தீட்டாவாக மாறிடும். ஓகே, இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை நான் என்ன பண்ணுறேன்னா 1 - cos ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கிறேன். sin ஸ்கொயர் தீட்டாவை நான் 1 - cos ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நம்ம 1 - cos ஸ்கொயர் தீட்டா போட்டால் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் 1 + இந்த sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாகவும் 1 - cos ஸ்கொயர் தீட்டான்னு போடுறேன். cos பவர் 6 வருதா? சரி, வரும், பார்க்கலாம். ஈக்குவல் டு cos பவர் 4 தீட்டா. இந்த sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் 1 - cos ஸ்கொயர் தீட்டா. அந்த ஹோல் ஸ்கொயரை மறந்துடக்கூடாது, ஹோல் ஸ்கொயர். ஓகேயா? அப்போது 1 - cos ஸ்கொயர் தீட்டா இங்கே 1 + 1 என்ன ஆயிடுச்சு 2 ஆயிடுச்சா? 2 - cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்திருக்கு. ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு cos பவர் 4 தீட்டா. ஸோ இப்போ இங்கே a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 1 - cos ஸ்கொயர் தீட்டா. இங்கே a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a - b ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா வரும்? a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். ஓகே, இங்கே a அப்படிங்கிறது என்னென்னா 2ன்னு எடுத்துக்கணும். ஏவை வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்க போகிறோம். b பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் தீட்டா. புரியுதா? bங்கிறது என்னன்னா இங்கே cos ஸ்கொயர் தீட்டா. இங்கே மைனஸ் கேன்சல். நிறைய பேர் b = cos ஸ்கொயர்னு எடுத்துறீங்க, தப்பாயிருது. ஓகேவா? ஏன்னா -bக்கு நேராக -cos ஸ்கொயர் மைனஸ் கேன்சல் ஆயிரும். b வந்து வெறும் cos ஸ்கொயர் தீட்டா தான். இப்போ அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது a ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணணும் 4 -2ab 2 a வந்து 2 b a வந்து 2 b வந்து எவ்வளோ cos ஸ்கொயர் தீட்டா. புரிஞ்சா? ப்ளஸ் b ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் cos பவர் 4 தீட்டா இஸ் ஈக்குவல் டு cos பவர் 4 தீட்டா. ஸோ அப்போ என்ன ஆகுதுனாங்க 1 - cos ஸ்கொயர் தீட்டா 4 - 4 2s are 8 சாரி 2 2s are 4 தாங்க cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos பவர் 4 தீட்டா இஸ் ஈக்குவல் டு cos பவர் 4 தீட்டா. ஓகே, ஃபஸ்ட் இந்த 1ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 4 4 1 × -4 cos ஸ்கொயர் தீட்டா -4 cos ஸ்கொயர் தீட்டா 1 × cos பவர் 4 தீட்டா cos பவர் 4 தீட்டா. இது முடிஞ்சிருச்சா? அப்புறம் -cos ஸ்கொயர்னால மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -4 cos ஸ்கொயர் தீட்டா. புரியுதா? இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 cos பவர் 4 cos ஸ்கொயர் இன்ட்டு cos ஸ்கொயர் என்ன ஆயிரும் 4. அப்போ 4 ஏற்கனவே இருக்குது, அப்போ cos பவர் 4 ஆயிடும். cos பவர் 4 தீட்டா. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் cos ஸ்கொயர் இன்ட்டு cos பவர் 4 cos பவர் 6 தீட்டாவாக மாறிடும். cos பவர் 6 தீட்டா இஸ் ஈக்குவல் டு cos பவர் 4 தீட்டா. ஸோ இந்த cos பவர் 4 தீட்டா இந்த cos பவர் 4 தீட்டா கேன்சல் ஆகிடுமா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா cos பவர் 6 ஃபஸ்ட்டு வரணும். இப்போ மைனஸ் cos பவர் 6, அதுக்கப்புறம்
cos power 4 இருக்கான்னு பாருங்க. இல்லை, cos square இருக்கு. minus 4 cos square, சாரி cos power 4 இருக்கு பாருங்க. plus cos 4 cos power 4 theta செகண்ட் வரணும். அப்புறம் cos square, இங்கே ஒரு cos square, இங்கே ஒரு cos square. minus 4 cos square minus 4 cos square என்ன வரும்? minus 8 cos square theta equal to 4 வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ப்ளஸ் 4 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிரும்? மைனஸ் 4. மைனஸால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்படி சைன் மாறிடும், அவ்வளோதான். இப்போ cos power 6 theta minus 4 cos power 4 theta ப்ளஸ்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆயிரும், அவ்வளோதான். ப்ளஸ் 8 cos square theta is equal to 4. கரெக்டுன்னு நினைக்கிறேன். எஸ், cos power 6 theta minus 4 cos power 4 theta 8 cos square theta equal to 4. அவ்வளோதான், இது equal to RHS. ஓகேவா?